எல்லாருக்குமே பிரைஸ் லார்ட்ங்க. இந்த ஜூலை மாசத்துல கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இந்த மாசம் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுற காரியம் ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ உன்னை என் உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாங்க, உன்னை உள்ளங்கையில் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் ஸ்பெஷல் இல்லை, நான் வேஸ்ட் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா உலகம் உன்னை பார்த்து நீ வேஸ்ட், நீ ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. உன் அப்பா அம்மா உன்னை பார்த்துட்டு நீ வேஸ்ட், எல்லாரும் உன்னை பார்த்து நீ வேஸ்ட், ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உனக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். நீ வேஸ்ட்னா எதுக்கு ஒருத்தர் உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கணும்? கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாங்க, என் மகனே நீ வேஸ்ட் கிடையாது, உன்னை நான் என் உள்ளங்கையில வைத்திருக்கிறேன். ஒருத்தர் உள்ளங்கையில வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னுடைய முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறாரு, உன்னை கண்ணின் மணியை போல வச்சிருக்கிறாரு. அப்ப யோசிச்சு பாரு, நீ ஒரு வேஸ்டா இருந்தா உன்னை இவ்வளவு வச்சு பாதுகாக்கணுமா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? உன்னை கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறாராம், உன்னை கையில வச்சிருக்கிறாராம், முடியலாம் என்றாராம். உன்னை கர்த்தர் பார்த்து சொல்றாங்க, மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக உன் மனசை நீ விட்டுறாதமா. உன்னை நீ கணக்கு போட்டுறாத. நான் உன்னை பெஸ்டா பாக்குறதுனாலதான் உன்னை நான் உள்ளங்கையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, உன்னுடைய மதில்கள் எப்போதுமே முன் இருக்கிறதா. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை இருக்கிற வீட்டில் கதவு கிட்ட ஒரு பலகை வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை வெளியே வரக்கூடாதுன்னு. அந்த குழந்தை நின்று பார்க்கும்போது அந்த பலகை பெரிய மதில் மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அப்பா வரும்போது உடனே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே சும்மா நார்மலா வெளியே போவாங்க. இன்னைக்கு எப்போதும் உன் மதில் என் முன்னே இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாங்கன்னா, அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. உன்னை உள்ளங்கையில வச்சுட்டு அந்த மதில் முன்னாடி அவர் நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உன் மதில் உனக்கு பெருசா தெரியலாம், ஆனா தேவனுக்கு பெருசு கிடையாது. அவர் உன்னை உள்ளங்கையில வச்சுட்டு அந்த மதில் முன்னாடி நிக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய மதிலா உன் வாழ்க்கையில இருந்தாலும், நீ வளரக்கூடாதபடி, நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி, நீ சமாதானமா இருக்கக்கூடாதபடி, நீ ஆரோக்கியமா இருக்கக்கூடாதபடி, எவ்வளோ பெரிய மதில் இருந்தாலும் இன்னைக்கு அது உன் முன்னாடி இல்ல, அது கர்த்தருக்கு முன்னாடி இருக்கு. அது உனக்கு பெருசா தெரியலாம், ஆனா உன்னை உள்ளங்கையில வச்சுட்டு இன்னைக்கு அந்த மதில் முன்பதாக கடவுள் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் பார்த்து உன்னை பார்த்து சொல்றாங்க, என் மகனே மதிலை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ என் உள்ளங்கையில இருக்கிறபடினால் நான் உன்னை தூக்கிட்டு அந்த மதில் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். அதனால அந்த பெரிய மதில் என் முன்னாடி அது ஒண்ணுமே இல்லைன்னு கர்த்தர் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்களேன், ஒரு மதில் உன்னை தடுக்க முடியும், ஆனா கர்த்தரை தடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய மதிலா இருக்கலாம், இந்த ஜூலை மாசத்துல அந்த மதிலை நீ தாண்டி வர போற. அந்த குழந்தை பெருசா பார்த்துட்டு இருக்கும் போது கூட அப்பா வந்து, மகளே ஒன்னும் இல்லைன்னு தூக்கிட்டு அழகா இடிச்சுட்டோ இல்ல எடுத்து வச்சுட்டோ இல்ல தாண்டியும் போற மாதிரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அந்த மதிலுக்கு முன்பதாக நின்று உங்களை குழந்தை மாதிரி கையில அழகா உள்ளங்கையில வச்சுக்கொண்டு இன்னைக்கு அந்த மதிலை தாண்டி உங்களை கொண்டு போக போறாங்க. அதனால மதிலை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், நீ வேஸ்ட் நினைக்க வேண்டாம். ஒருத்தர் உங்க கையில வச்சுட்டு உன் மதிலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய மதில் இருந்தாலும் அதை நீ தாண்ட முடியும். காரணம், நீ மதிலுக்கு முன்னாடி வெறுமையா நின்றுட்டு இல்ல, நீ கர்த்தருடைய உள்ளங்கையில் இருக்கிற. அதனால நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நம்ம எல்லாருமே ஜெபிக்கலாம். ஏசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. அப்பா, இந்த ஜூலை மாசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்க ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இதோ டாடி, நீங்க பிள்ளைகளோடு கூட இன்னைக்கு பேசியிருக்கீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. இதோ நான் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன், உள்ளங்கையில வைத்திருக்கிறேன். நீ யார் சொல்றதை குறித்து கவலைப்படாத, நான் உன்னை உள்ளங்காரத்துல வச்சிருக்கிறேன், நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ பெரிய மதில் இருந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை உள்ளங்கையில வச்சுட்டு நான் அந்த மதில் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். அந்த மதில் உனக்கு முன்னாடி இல்லை, அது எனக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு அப்பா, அந்த மதில் உங்க முன்னாடி இருக்கு. அதனால எந்த மதிலும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பதிலும், இவங்க சந்தோஷத்தையோ, இவங்க சமாதானத்தையோ, இவங்க ஆசீர்வாதத்தையோ, இவங்க நிம்மதியோ இந்த ஜூலை மாசத்துல எந்த மதிலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்காக நன்றி. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் ஆசீர்வதிக்கிறேன் டாடி. பெரிய காரியத்தை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you all. இன்னைக்கு உங்க மதில் உங்க முன்னாடி இல்ல, அது வானத்தையும் பூமியும் வார்த்தையால படைத்த தேவன் அவருக்கு முன்னாடி இருக்கு. அவருடைய கரத்துல நீங்க இருக்கீங்க. எல்லா மதில நீங்க ஜெயிக்க போறீங்க. God bless you all. Amen.